ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயும் கப்பீஸ் அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி கப்பீஸ் அப்டேட் முன்னாடி ரைஸ் ஃபிஷ் இருக்குங்க. ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 140 ரூபா வரும். ஸோ இது வந்து ஆரஞ்சு பிளாக் எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக 180 ரூபா வரும். ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கப்பி. ஸோ கப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக 7 பேர் வந்து 730 ரூபாய்க்கு போடுறோம். இது வந்து நான் பிகினர்ஸ் கோர்ஸ் தான் போடுறேங்க. அதே மாதிரி நான் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். பட் 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸாட்டிக். ஓகேங்களா? அதாவது 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் வந்து நல்லா எக்ஸாட்டிக் காம்போல தான் வரும். ஸோ அது நல்லா ஏன்னா சூப்பராக இருக்கும். பட் சைஸ் சின்னதுனால இந்த 7 பேர் 330 ரூபாய்க்கு போடுறாங்க. கொரியர் சார்ஜ் தனியாக வரும். பெங்களூராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கொரியர் சார்ஜ் தனியாக வரும். அதே மாதிரி இது வந்து எல்லாமே ஹோம் ப்ரீடு. பிகினர்ஸ்க்கு சூப்பராக செட் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷுங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கப்பியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. ஸோ சூப்பராக செட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டினம் டம்போ இருங்க. இது எல்லாருக்கும் பிடிச்ச கப்பி. ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது காம்போவில் கொடுக்குறேன், இந்த 7 பேர் காம்போவில். ஸோ இதுவுமே ஒரு பேர் வரும். ஆக்சுவலாக இன்னும் கூட இயர்ஸ் வருங்க. இது கொஞ்சம் சின்னதுனால இயர்ஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க, தூரத்துலேருந்து எடுத்தால் சைஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் இப்படி வச்சு எடுக்கிறேன், அதனால் சைஸ் உங்களுக்கு பார்த்தா பெருசு மாதிரி தெரியும். வீடியோவில் சொல்லிடுறேன், சின்னது தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ப்ளூன்னு சொல்லுவோம். இது செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது ரொம்ப 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 இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸாட்டிக் லிஸ்ட் தான் இது. பட் சைஸ் சின்னதாக இருந்தனால இந்த காம்போலே கொண்டு வந்துட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கு டம்போ இருங்க. தெலுங்கு சைடு வியூ கூட. ஸோ இது வந்து சில்லி மொசைக்கு டம்போ இருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டம்போ இயர் நல்லாவே தெரியும். இன்னும் கூட பெருசாக இது வந்து சின்னதுங்க. இன்னும் பெருசானுச்சுன்னா இன்னும் நல்லா வேகமாக நல்லா பெருசாக தெரியும். இந்த டம்போ இயர் மாதிரி நல்லா தெரியும். இது வந்து சைடு வியூ போட்டுக்கவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ரெட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெத் ரேஷஸும் மேக்ஸிமம் கம்மிங்க. ஜெர்மன் ரெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணி தாங்கக்கூடியது. பட் இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும், நான் அதையும் சொல்லிடுறேன். ஓகே, போட்டோம். ஸோ சில்லி மொசைக்கு டம்போ இருங்க. ஓகேங்களா? ஸோ டம்போ இயர் பார்த்துக்கோங்க. தூரத்துலன்னு பார்த்துக்கோங்க. மேலே காமிச்சு. ஸோ மேலேயும் பார்த்துக்கோங்க. டாப் வியூ நல்லாயிருக்கும், சைடு வியூ நல்லாயிருக்கும். ஓகேடா? ஸோ அடுத்து ஜெர்மன் ரெட்டு போட்டோம். அடுத்து ஓகே, ஜெர்மன் ரெட்டு காமி சொல்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ட்ராகனுங்க. ஓகேங்களா? இது வந்து ட்ராகன் சொல்லுவோம், ரெட் ட்ராகன் சொல்லுவோம். இது வந்து பேர் வந்து ஆக்சுவலாக தனியாக வாங்கினா 120 ரூபா வரும். ஸோ இது 5 பேராக இது மட்டும் எடுத்திங்கன்னா பேர் வந்து 75 ரூபா வரும். பட் இதுவுமே ஒரு காம்போவில் கொடுக்குறேங்க. செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஜெர்மன் ரெட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பட் இது வந்து மேக்ஸிமம் டெத் ரேஷஸ் கம்மினால தான் இந்த காம்போலே கொடுக்குறாங்க. இல்லாட்டி கொடுக்க மாட்டேன். இன்னும் கூட வளர்ந்ததுக்கப்புறம் கூட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேன், இந்த இதுலையுமே குட்டி போடுங்க. எனக்கு இந்த சைஸ் குட்டி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து அதை போட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மொசைக்கி கப்பிங்க. இது வந்து செம்ம குவாலிட்டியில் இருக்குது, பிளாக் மொசைக்கி. ஸோ அந்த ட்ராகன்னு சொல்லுவோம் இல்லைங்க, சொன்னலைங்க. ஸோ அந்த கப்பி பார்த்துக்கோங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. இது வந்து செம்ம குவாலிட்டி, பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சைடு வியூ ஃபிஷ்ஷு. டாப் வியூலும் சூப்பராக தான் இருக்கும். டாப் வியூ கம்மி தண்ணி கலங்களாச்சு. சரி, ஸோ அடுத்தது பிளாக் மொசைக்கி போட்டு சைடு இருக்குது. ஸோ அடுத்து பிளாக் மொசைக்கி காமிக்கிறேன். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கி. ஸோ இதுலேயுமே அந்த அங்கங்கே கொஞ்சம் வந்து இயர்ஸ் இருக்கும். இதுவுமே வருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தம் இந்த 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வரும். ஸோ இந்த பிளாக் மொசைக்கி பார்த்துக்கோங்க. பிளாக் மொசைக்கின்னு சொல்லலாம், ப்ளூன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது பிளாக்குங்க. ஓகேங்களா? தண்ணி வந்து ஆல்கே வாட்டரில் இருந்துட்டு இருந்துச்சு இதனால. ஸோ இந்த ஒரு 2-3 நாளாக நார்மல் வாட்டர் இருக்குது, அதனால தான் கலர் அந்தளவுக்கு தெரியல. ஸோ இந்த 7 வெரைட்டி சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 330 ரூபா தாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டம்போ இயரு, சில்லி மொசைக்கு, நார்மல் சில்லி மொசைக்கு வரும். அதுக்கப்புறம் ஹெச்பி ப்ளூ கப்பி. இதில் இந்த ஹெச்பி ப்ளூவும் போட்டுரு. ஹெச்பி ப்ளூ சைடு போட்டுறேன். ஸோ இந்த ஹெச்பி ப்ளூ, அந்த ட்ராகனு, அதுக்கப்புறம் சில்லி மொசைக்கு டம்போ இயரு. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க ஹெச்பி ப்ளூ. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, ஸோ இது வந்து ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னாங்க, இது ரெண்டுமே ஹெச்பி ப்ளூ தான். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஹெச்பி ப்ளூலேயே வந்து கலர் வந்து மாறும். இப்போயுமே சொல்லிடுறேன், வளர வளர கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் அதையும் நான் சொல்லிடுறேன். பட் ஹெச்பி ப்ளூ இதுதான் வரும். பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டியே சூப்பராக இருக்குங்க. நல்லா டார்க் ப்ளூ தான். பட் என்னென்னா வீடியோவில் பார்த்தா பிளாக் மாதிரி தான் தெரியும். பட் ப்ளூ. ஓகேங்களா? குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எக்ஸாக்டிக்லி நல்லா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வளர்த்தலாம் இந்த கப்பிலாம். ஹெச்பி ப்ளூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹாஃப் ப்ளூ, ஹெச்பி ப்ளூ. ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்கும், கான்டெக்ட் பண்ணுங்கள். பிளாட்டினம் டம்போ இயர் தான் ஹைலைட்டு இந்த இதில். செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். 7 பேர் வந்து 330 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வீடியோ ஜோடி வந்து 55 ரூபா வரும். லைட் போட்டு லைட் போட்டு. ஸோ கலர் வீடியோ ஜோடி வந்து 55 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் பெரிய கொய் இது எப்பயும் போல தான் 250 வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டின்ஃபாயில் ஜோடி 70. ஓகே எக்ஸ்ட்ராலாம் காமிச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஃபுட்டு அந்த 5 வகையான ஃபுட்டு வருங்க. இந்த ட்ரை வார்மு, ஸோ அது எல்லாமே சேர்த்து இந்த ஹை ப்ரோட்டீனு, ஸோ இது எல்லாமே சேர்த்து 240 ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அந்த 5 வகையான ஃபுட்டு 240 ஃப்ரீ ஷிப்பிங் தான். சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ அதே மாதிரி இப்பயுமே சொல்கிறேங்க, கப்பீஸ் புதுசாக வளர்க்குறேன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நான் இப்பயுமே நிறைய பேருக்கு சொல்கிறது தான், டேங்க்கில் போட்டிங்கன்னா கப்பீஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் தாங்காது. பிளான்ட் டேங்கில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எடுத்த உடனே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸாட்டிக்கு ரொம்ப எக்ஸாட்டிக்கு போகாதீங்க. நான் வீடியோவில் அடிக்கடி சொல்கிறது காரணம் என்னென்னா, ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க ப்ரோ, நான் அமௌண்ட்டுலாம் பார்க்கலாம், நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு சொல்கிறீங்களா அப்படி. அமௌண்ட்டுக்கோசம் நான் எப்பயுமே யாருக்கிட்டையும் சொன்னது இல்லைங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு இங்கே அதான் அது காசு நம்ம சொல்கிறோம்னா அமௌண்ட்டுக்கோசம் சொல்கிறாங்களாட்டிருக்கு. அமௌண்ட்டெல்லாம் இல்லைங்க, எனக்கு எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, இந்த கப்பி கொடுங்க அப்படின்பாங்க. அமௌண்ட்டு பிரச்சனை இல்லைங்க. இப்போ இந்த கப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்கள் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 மாதமாச்சு இருக்கும், வளர்த்திட்டு தான் இருக்கான். நல்லா தான் வளர்த்திட்டு தான் இருக்கான். வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா நிறைய வச்சுருந்தான். ஸோ அவனுக்குமே நான் சொல்கிறது அதான், கொஞ்சம் கொஞ்சமாக போடா அப்படின்னு. அவனும் இப்போ இங்கே வந்து நான் டேங்க்லேயே விடமாட்டேன்னு இருந்தேன். பட் எங்கள் அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பில் விட்டுருந்தான். கப்பீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் பிளான்ட் டேங்க் ரொம்ப 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 கப்பீஸ் சூட் ஆகுது. பட் நார்மலாக இந்த மாதிரி டேங்கில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க கப்பீஸை. ஓகேங்களா, முடிஞ்சளவு பிளான்ட் டேங்கில் கப்பீஸ் விடுங்க. அதே மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி தண்ணி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. கப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையில் வளர்க்கணும் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் தண்ணி அடிக்கடி மாற்றிட்டீங்கன்னா சீக்கிரமாக டெத் ஆகும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து நிறைய காஸ்ட்லியான மீன் கூட வாங்கிடுறாங்க. ஃபுட்டு வந்து இருக்கிற லோ குவாலிட்டி ஃபுட்டு போடுறீங்க. கப்பீஸ்லாம் கொஞ்சம் ஹை ப்ரோட்டீனான ஃபுட்டு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, தண்ணி அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறவங்க சில பேர் இருப்பீங்க. தண்ணி மாற்றும் போது அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மீன் வந்துட்டு சீக்கிரமாக டெத் ஆயிடும். அதையும் பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து கப்பீஸ்க்கு எப்படி தண்ணி சேஞ்ச் பண்ணணும்னா டாப் அப் மட்டும் தான் பண்ணணும். அப்படி டாப் அப் பண்ணால் மட்டும் தான் மீன் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதுதான் மெயின். இந்த கிளைமேட் மாறும்போது மட்டும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். சில மீன் இறக்கும், எல்லாமே இது பண்ணும். பட் அப்போ அந்த டைமில் கல் உப்பு இருந்தால் கொஞ்சம் போட்டு விடுங்க, நல்லா வந்து கேட்கும் மருந்து. அதே மாதிரி இந்த கப்பீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் மருந்து கொடுத்தீங்கனாலும் வேலை செய்யாதுங்க, அதுவாக ரெடி ஆனால் தான் உண்டு. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்டு எதோடனா கேளுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்லேருந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபிஷ்ஷுக்கு போங்க, எடுத்த உடனே போகாதீங்க. அதே மாதிரி உங்கள் தண்ணி செட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு மீனுக்கு பார்த்துட்டு நிறையா மீன் வாங்க. ஏன்னா தண்ணி செட் ஆகாட்டி மீன் டப்பன்னு சீக்கிரமாக இறந்துடும். ஸோ அதனால் புதுசாக மீன் வளர்க்கணும்னு இந்த ஆசைக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா தண்ணிக்கு சும்மா ஆசைக்கு ஒரு 300 ஒரு 400 மீன் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் காஸ்ட்லியாக எவ்வளோ ஒரு 1000-2000 கூட மீன் வாங்க. எடுத்த உடனே நிறைய அமௌண்ட்டுக்கு மீன் வாங்காதீங்க. தண்ணி செட் ஆனதுக்கப்புறம் மீன் விடுங்க. ஓகேங்களா, ஒரு மீனுக்கு தண்ணி செட் ஆகுது அப்படின்னா ஒரு 10 நாள் பிடிச்சி ஒரு டேங்க்லேயோ ஒரு டப்பாலே போட்டு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மீன் வாங்கி விடுங்க, நல்லா சூப்பராக செட் ஆகும். ஓகேங்களா, இதோட வீடியோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.